வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆலிவியாஸ் கிச்சன் அபியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம முள்ளங்கி பின்ன கருவாடு போட்டு ஒரு புளிக்குழம்பு மாதிரி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு, தேவையான அளவு. அது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வீட்டு மிளகா எல்லாம் மிக்ஸ் பண்ண மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா வதங்குது. இது நல்லா வதங்கினதும் முள்ளங்கி போடணும். முள்ளங்கி போட்டு அது கூட நல்லா வதங்கணும். முள்ளங்கி போட்டதும் நல்லா வதங்கணும். அதில் இருக்கிற அந்த தண்ணி பதம்லாம் போகணும். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வச்சிச்சு. இந்த டைமில் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. இதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி விழுது. அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ நம்ம அந்த மசாலா அரைச்ச ஜாரில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். இது கருவாடெல்லாம் பிடிக்காதவங்க அப்படியே கூட செய்யலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த குழம்பு செஞ்சு தாங்க. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பிளேட் மூடிட்டு 10 நிமிஷம் விட்டுருவோம். இப்போது காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நான் இந்த சன்னாக்குண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து தண்ணியில் போட்டு 2 வாட்டி அலசி வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம போடணும். யாருக்கு எந்த கருவாடு பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். பிடிக்காதவங்க அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா முள்ளங்கி, சன்னாக்குண்ணி மீன் போட்ட கருவாடு போட்ட ஒரு நல்ல குழம்பு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் எல்லாம் கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் எதனா நிறைவு குறைவு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.